தற்போதைய செய்தியை பார்த்து வருகிறோம். போலி புகார் தொடர்பாக இந்து முன்னணி பிரமுகர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். போலீஸ் பாதுகாப்புக்காக போலி புகார் அளித்ததாக இந்து முன்னணி பிரமுகர் சூரிய பிரசாத் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தற்போதைய செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் குருசாமியிடம் கேட்கலாம். குருசாமி, முழுமையான விவரங்கள். சிவரஞ்சனி, கோவை செல்வபுரம் பகுதியைச் சேர்ந்த சூரிய பிரசாத் என்பவர் இந்து முன்னணியினுடைய செல்வபுரம் நகர செயலாளராக இருந்து வருகிறார். இவர் தனக்கு போலீஸ் பாதுகாப்பு வேண்டும் என கோவை மாநகர காவல்துறையில் விண்ணப்பித்திருந்த நிலையில் அதை காவல்துறையினர் தள்ளுபடி செய்திருந்தார்கள். இந்த நிலையில் கடந்த 30ஆம் தேதி அன்று அசாதுதீன் என்பவர் தன்னை புகைப்படம் மற்றும் வீடியோ காட்சிகள் எடுத்ததாக கூறி ஒரு பொய் புகாரை காவல் நிலையத்தில் கொடுத்திருந்தார். மேலும் அசாதுதீனிடமிருந்து செல்போனையும் பறித்து ஒப்படைத்திருந்த நிலையில் அந்த செல்போனை காவல்துறையினர் ஆய்வு மேற்கொண்ட பொழுது அதில் புகைப்படங்கள் எதுவும் இல்லை. இதனைத் தொடர்ந்து அந்த செல்போன் தடயவியல் பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது. தடயவியல் பரிசோதனைக்கு அந்த செல்போன் அனுப்பப்பட்டிருந்த நிலையில் சைபர் பாரன்சிக் துறையினர் அந்த செல்போனை ஆய்வு செய்தனர். அதில் எந்த விதமான புகைப்படங்கள் மற்றும் வீடியோ காட்சிகள் எதுவும் டெலீட் செய்யப்படவில்லை என்பது தெரிய வந்தது. இதைத் தொடர்ந்து மீண்டும் அசாதுதீனிடம் விசாரணை மேற்கொண்ட பொழுது அவர் எந்த விதமான புகைப்படமும் எடுக்கவில்லை என்பதை தெரிவித்த நிலையில் இந்து முன்னணி பிரமுகர் சூரிய பிரசாத்தை மீண்டும் விசாரணைக்கு உட்படுத்தினார்கள். அப்பொழுது தனக்கு போலீஸ் பாதுகாப்பு வேண்டும் என்பதற்காக பொய் புகார் அளித்திருப்பது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து அசாதுதீனிடம் புகாரை பெற்ற காவல்துறையினர் தற்பொழுது இந்து முன்னணியினுடைய செல்வபுரம் நகர செயலாளர் சூரிய பிரசாத்தை தற்போது கைது செய்திருக்கிறார்கள். அவரிடம் தற்பொழுது செல்வபுரம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி குருசாமி.